வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை குண்டாறு டேம். இது சூப்பராக இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கும். ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறைஞ்ச இடம் இந்த ஏரியாவில். ஹில்வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 25 சென்டாக ஒரு 3 ஃப்ளாட்டு சேர்ந்தாப்புல டேம் பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் கட்டி தோட்டம் போட்டு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். சின்ன சின்ன ஃப்ளாட்டு ரேட்டும் ரொம்ப நல்ல ஒரு ப்ரைஸில் வந்திருக்கு. மொத்தத்திலே 3 ஃப்ளாட்டு தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் வீடு கட்டி குடியேறினாலும் குடியேறிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் போட்டு சுற்றி தோட்டம் போட்டு வந்தால் போனால் தங்கிக்கலாம், இல்லை ரிசார்ட் மாதிரி சின்னதாக கட்டினாலும் கட்டிக்கலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. குண்டாறு டேம் எல்லாருமே லோக்கலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு சுற்றுலாத்தலம், டூரிஸ்ட் ஸ்பாட்டு. 2 டேம் இருக்குது. இது மோட்டை போகிற டேமு, இது குண்டாறு போகிற டேமு. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடும். இது செங்கோட்டையிலேருந்து வார ரோடு, வல்ல வழியாக வந்துடலாம். இதான் இடம் கரெக்டாக. ஜூம் பண்ணி கட்டுறேன். இதான் இடம். ரோடு ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான். நீங்கள் சுற்றி வரணும் கொஞ்சம். இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸு வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி போடுறதுனால எடுத்துக்கலாம். வியூ தான் வேறு லெவலில் இருக்கும். வீடு கட்டி மேலே உட்காந்து அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடைசி காலத்தில் ஒரு இயற்கை சூழலில் அமைதியாக வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். ஒரு கேரளா மாதிரி ஸ்டெப்ஸாக இருக்கும். 3 ஸ்டெப்ஸாக இருக்கும் இடம். நீங்கள் அதில் எங்கே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது காமன் ஒரு ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது மொதல் இடம். இது ஒரு 30 சென்ட், அதுக்கடுத்து ஒரு 25, அதுக்கடுத்து ஒரு 25, அப்படி 3 இடமா இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கி ஒரு பெரிய தோட்டம் போட்டு நடுசில் ஒரு ஃபார்ம் ஹவுஸை கட்டி அப்படியே குடியிருந்துக்கலாம். குண்டாறு டேம் பக்கத்தில் போனீங்களா இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குற்றாலத்தை விட அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு நல்ல இடம். சின்னதாக ஒரு தோட்டம் போட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி நீங்கள் வந்தால் போனால் வீக்கெண்டுலேயோ இல்லை மந்த் எண்ட்லேயோ இயர் எண்ட்லேயோ வந்து இருந்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். வியூ சூப்பராக இருக்கும். திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு இடம், இது 2வது இடம். இது ஒரு 25 சென்ட், இதுக்கு அடுத்து கீழே ஒரு 25 சென்ட் இருக்குது. மொத்தம் ஒரு 1 ஏக்கருக்குள்ளே வரும். நீங்கள் எப்படி கேட்டாலும் வாங்கி தருவாங்க. குறைஞ்சது 25 சென்ட் மினிமம் எடுத்துக்கலாம். டேமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நல்ல செம்மண், தண்ணி நல்ல செழிப்பான ஏரியா. பக்கத்துலேயே குளம் இருக்குது. ரோடு ஆக்சஸ் நல்லா தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. தார் ரோடு ஃபேஸு ஃபுல்லாகவே, அதாவது நம்ம இடத்து வரைக்கும் தார் ரோடு, இடத்துக்குள்ளே மண் ரோடை வச்சு பிரிச்சுருக்குறாங்க. நம்ம முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இடம் இது குண்டாருக்கும் மோட்டை போகிற டேமுக்கும் போகிற விளக்கு. இங்கேருந்து நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம். இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஜூம் பண்ணி காட்டினோம் உங்களுக்கு. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இடம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் பழம், அதாவது குற்றாலத்தில் கிடைக்க மங்குஸ்தான், ரம்டான், ஸ்டார் ஃப்ரூட்டு, இது எல்லாமே இந்த இடத்துல விளையக்கூடிய இடங்கள் தான். இது நீங்கள் சுற்றி போட்டுட்டு ஒரு வீடை கட்டிட்டு நீங்கள் வீட்டில் அறுவடை பண்ணி சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தோட்டத்துக்கு தோட்டமாயிரும், வீட்டுக்கு வீடு ஆயிரும், இடத்துக்கு இடமாயிரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. சேஃபான ஏரியா, வீடு கட்டி குடியேறிக்கலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வெறும் 85,000 ரூபா தான் கேட்குறாங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வீடுகளுக்கு பக்கத்தில் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க 85,000 ரூபா கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் தான், ரேட்டு பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். 25 சென்ட்டாக பிரித்தே கொடுப்பாங்க. இதே ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தோப்புகளும் நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.